ஸ்டைலி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். விழா காலங்களில் நம்ம ஓய்வெடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிற மனைவிகள் பெண்கள் என்னவெல்லாம் வெளியில் கூட்டு போக சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கிறேன். எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முழு நேர பட்டிமன்ற பேச்சாளர்கள் கூட பேசி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் சார். எங்களை மாதிரி உள்ளவங்களாம் பாவம் சார். பள்ளிக்கூடத்துக்கு 8 மணி கிளம்புவோம் சார், மாலை 5 மணி வரலையும் ஒர்க் பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில். அதுக்கு பிறகு பட்டிமன்றம் கிளம்பி போவோம். இரவெல்லாம் தூக்கம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தூங்கலான்னு சொல்லிட்டு விடிஞ்சு 5 மணி 6 மணிக்கு வருவோம் சார். தூங்கலான்னு படுத்துப்போம் சார். அப்போ தான் சார் வந்து எழுப்புவா, எங்கள் அம்மா பார்க்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உள்ளபடியே இந்த ஒரு வாரத்தில் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. அது நம்ம வந்தால் தான் போய்ட்டு அவங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வர அளவுக்கான அவசியம்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சேடிஸ்ட் மனநிலைங்க சார் அது. என்னுடைய மனைவி வீட்டில் தான் இருக்கிறா, நான் பள்ளிக்கு போயிடுறேன். பகல் நேரத்தில் அந்த பண்ட பலகாரம் செய்யலாங்க. ராத்திரி 11 மணிக்கு என்னை எழுப்புவா, ஏங்க நீங்கள் ரொம்ப ராசியான ஆள், எண்ணெய் செட்டில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனாதான் எண்ணெய் குடிக்காது அப்படின்பா. ஆமாங்க, இப்போ எண்ணெயை ஊற்றிவிட்டு நான் வந்துட முடியாது, உட்காருங்க முறுக்க பிடிக்கப்பா. அவ செஞ்சு வச்சிருக்கிற முறுக்கு இருக்கு பாருங்க, அதை புளியறதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். புளிப்பால் குடிச்சாதான் அந்த முறுக்க புளிய முடியும். இப்படிப்பட்ட கொடுமைகள் நாங்களாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே பேசுகிறவங்க பூரா இங்கேயே இப்படி பேசுகிறாங்களே, இவங்க வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள்லாம் கேட்டிங்கன்னாக்க எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு தெரியும். பாவங்க நாங்கெல்லாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியிலேயே இத்தனை அவங்களுக்கு ஈக்குவலாக பேசக்கூடிய இத்தனை பெண்களை பார்த்து பெண்கள்லாம் சேடிஸ்ட்னு எங்களையே இப்படி சொல்கிறாரு. அப்போ வீட்டில் அவங்க மனைவி அவர் எப்படி நடத்துவாருன்னு இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ சந்தோஷமாக இருங்க நீங்களே உணர்ந்து பார்த்துருப்பீங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா கையில் மருதாணி வச்சு விடுவாங்க. காலையில் அந்த தெருவில் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கையை விரிச்சுக்கிட்டே நடந்து போவோம். ஏன்னா எல்லாரும் நம்ம கையை பார்க்கணும் அப்படின்னு. புதுசாக எங்கள் அம்மா கொலுசு எடுத்து போட்டு விடுவாங்க, காலை பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். அப்போ உங்கள்கிட்ட அந்த ஒரு சந்தோஷத்தை திருவிழாவில் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் உங்கள்கிட்ட அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல நாளில் ஒரு மருதாணி போட முடியுதா சார்? ஒரு நல்ல நாளில் ஒரு புது துணி உடுத்த முடியுதா? அப்போ இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இருக்குது. பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு ஆசாசையாக சமைச்சு வச்சுட்டு சரி புருஷன் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் 4 வார்த்தை நல்லதா சொல்ல மாட்டானா அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த எலும்பு ஏன் இன்னைக்கு வேகலை, இந்த கறி ஏன் இன்னைக்கு சவக்கு சவக்குன்னு இருக்குது, ஏன் குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்குது, ஏன் குழம்பு அதில் இன்னும் மெயினாக என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை, எங்கள் அக்கா குழம்பு வச்ச மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் இதில் இல்லை. நாங்களும் சொல்லுவோம் சார், எங்கள் அப்பா எங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி சந்தோஷமாக நீ பார்த்துக்கலன்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னா உங்கள் மூஞ்சி போய் நீங்கள் எங்கே சார் வச்சுப்பீங்க?